நோம்பு கஞ்சில சிக்கன் ஆட் பண்றாங்கங்க. அந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வர்ற வாசனை இருக்குது, ஐயோ வேற லெவலுங்க. மஸ்ஜித் இந்தியாவோட கஞ்சி இவ்வளவு வாசமாவும் இவ்வளவு டேஸ்டாவும் இருக்கிறதுக்கு அத்தாவோட கைப்பக்கம் தான். எத்தனை வருஷம் நோம்பு கஞ்சி காய்ச்சிருக்கீங்க? 26 வருஷம் தான். 26 வருஷம் வந்து நோம்பு கஞ்சி. இங்க மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல தானா? இதே பள்ளிவாசல் தான். 26 வருஷம் ஆரம்பிச்சது இங்க. உள்ள வந்து ஒரு நாளைக்கு 650 பேர் நோம்பு சொல்றாங்க. ஓகே. உள்ள நோம்பு இஃப்தார் வந்து 650 நாங்க ரெடி பண்றோம் பள்ளிவாசல். 650 பேருக்கு. 650 பேருக்கு வெளியே குறைய ஒரு 2000 பேர் வெளியே கஞ்சி வாங்கி போறாங்க. சோ டெய்லி பேக்கெட் பண்ணி குடிக்கிறீங்க. ஒரு பாக்கெட்டுக்கு குறைஞ்சளவு 4 பேர் 5 பேர் சாப்பிடுவோம். ஆமா ஆமா. நாளைக்கு நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் தான்? பள்ளிவாசல்ல வந்து ஒரு டேஸ்ட் நெய்யே தேங்காய் பால் தான் நம்ம டேஸ்டா இருக்கும். நோம்பு கஞ்சிக்கு பாத்துக்கிறீங்க, அந்த டேஸ்ட் வந்து நெய்யும் தேங்காய் பால் தான். ஸோ நோம்பு கஞ்சி வந்து டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த தேங்காய் பால், இந்த நெய். நோம்பு பிடிச்சிருக்கீங்க? எல்லாம் நோம்பு சஹர் வச்சதுல இருந்து வேலை பார்த்துருக்கேன். இஃப்தார் வரைக்கும் வேலைதான். களைப்பா இருக்காதா? பழகிருச்சு தான். மாசம் பழகிட்டு அப்படி பழகிருச்சு. ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்ப மலேசியா கோலாலம்பூர்ல மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல இருக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நோம்பு கஞ்சி கிட்டத்தட்ட வந்து 13 சட்டி வச்சு டெய்லி காய்ச்சிருக்காங்க. இப்ப நம்ம மலேசியா மஸ்ஜித் இந்தியால நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோல மலேசியா மஸ்ஜித் இந்தியால நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. மொத்தம் 13 சட்டியில செய்வாங்கன்னா இப்போ வந்து 4 சட்டி வச்சிருக்காங்க. அந்த 4 சட்டி ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து சட்டிகள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா டெய்லி 13 சட்டியில வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சிக்கிருக்காங்க. நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ பாருங்க, கேரட், ஆனியன் எல்லாமே ரெடியா இருக்கு. இங்க கிரீன் சில்லி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. இங்க மல்லி இலை, புதினா இலை எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க அண்ணன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கோழிக்கறி இருக்கு. ஸோ அப்புறம் வந்து வெந்தயம், பருப்பு. கோழிக்கறி பாத்தீங்க அப்படின்னா 40 கிலோ. அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சு இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அப்படின்னு. இங்க அரிசி எல்லாமே கழுகி வச்சிருக்காங்க. அண்ணன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சு முடிச்சுட்டு நீட்டா மிக்ஸி எல்லாத்தையுமே நீட்டா அந்த பேஸ்ட் ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சி நீட்டாக்கி வச்சுட்டாப்ல. ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு அரிசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி, வெந்தயம், பருப்பு, வெங்காயம், கேரட், அப்புறம் புதினா இலை, மல்லி இலை, ஸோ எல்லாமே ரெடி. பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி. ஸோ எங்கள் மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. வாங்க நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்க்குறாங்க. அது உப்பா தான்? உப்பு. அடுத்து வந்து அரிசி. ஒவ்வொரு சட்டிலையும் ஒவ்வொரு அரிசி, ஒவ்வொரு வாளி அரிசி. ஆனா ஒரு சட்டியில எத்தனை லிட்டர் தண்ணி தான் இருக்கும்? சட்டி தண்ணி 50 லிட்டருக்கு மேல இருக்கும். 50 லிட்டர். அரிசி எவ்வளவு போடுவீங்க? அரிசி ஒரு சட்டிக்கு 10 கிலோ தான். ஒரு சட்டிக்கு 10 கிலோ. 10 கிலோ அரிசி. ஒரு சட்டிக்கு வந்து 10 கிலோ அரிசி. ஸோ 13 சட்டி அப்படின்னா 130 கிலோ அரிசி. மசாலா பவுடர். என்ன போட்டாங்க அப்படின்னா இந்த போட்டிருக்காங்க. இதுதான் போட்டிருக்காங்க. அடுத்து எல்லாத்தையும் கிண்டு உடைச்சுட அரிசியை. இந்த மசாலா வந்து 130 கிலோவுக்கா இல்ல இப்ப நீங்க செய்யற இந்த சட்டிக்கா? 130. எல்லாமே பாபாஸ் மசாலா, மாமா மசாலா தூள். ஓகே. உங்களுக்கு மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கறி மசாலா தூள் எல்லாமே போட்டு அண்ணன் மிக்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. மிளகாத்தூள். ஸோ நெக்ஸ்ட் துவரம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்றாங்க. ஒவ்வொரு சட்டிக்கு எத்தனை கிலோ துவரம் பருப்பு, எத்தனை கிலோ வெந்தயம் ஆட் பண்ணுவீங்க? ஒரு சட்டிக்கு 1 கிலோ தான். ஒரு சட்டிக்கு 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ வெந்தயம். வெந்தயம் அரை கிலோ. வெந்தயம் அரை கிலோ. ஒரு சட்டிக்கு வந்து 1 கிலோ துவரம் பருப்பு, 1/2 கிலோ வெந்தயம்.
இங்க எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி அத்தா வந்து உருண்டையா உருட்டி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரட் ஆட் பண்றாங்கங்க. கேரட் எத்தனை கிலோ தான் ஒரு சட்டிக்கு? ஒரு சட்டிக்கு 2 கிலோ கேரட். ஒரு சட்டிக்கு 2 கிலோ கேரட். ஸோ ஒரு சட்டிக்கு 2 கிலோ கேரட். கோழிக்கறி பாத்தீங்க அப்படின்னா அரைச்சி இருக்குதுங்க. பீஸா இல்லாம நல்லா வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா அரைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, மின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கோழியில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி இதில் வந்து மசாலா கரைசல் ஆட் பண்றாங்க. அதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணீங்க? மாமா மசாலா. ஸோ அதில் வந்து மாமா மசாலா ஆட் பண்ணிடுறாங்க. இஞ்சி பூண்டுல எத்தனை கிலோண்ணா? 13 சட்டிக்கு. 13 சட்டிக்கு மொத்தம் 10 கிலோ இஞ்சி 10 கிலோ பூண்டு. ஓகே, மொத்தம் வந்து 10 கிலோ இஞ்சி 10 கிலோ பூண்டு இங்கே அரைச்சி இருக்குது. இங்கே கோழிக்கறியில மாமா மசாலா வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டாங்க. வெங்காயம் எத்தனை கிலோ போடுவீங்க? வெங்காயம் மொத்தமா 22 கிலோ வெங்காயம். 13 சட்டிக்கும் 13 சட்டிக்கும் சேர்த்து 23 கிலோ வெங்காயம். வெங்காயம் 23 கிலோ, தக்காளி 25 கிலோ. வெங்காயம் போட்டாங்க, அடுத்து தக்காளி. மொத்தமா வந்து 13 சட்டிக்கு 25 கிலோ தக்காளி. அதை டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பச்சை மிளகா எத்தனை கிலோண்ணா? 10 கிலோ மொத்தம். 13 சட்டிக்கு 13 சட்டிக்கு 10 கிலோ பச்சை மிளகா. எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க, நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு பாருங்க. புதினா மல்லி எல்லாமே கட் பண்ணி அதை நீட்டா வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. மல்லி புதினா எத்தனை கிலோண்ணா? மல்லி புதினா 6 கிலோ 6 கிலோ. ஸோ மல்லி புதினா வந்து 6 கிலோ ஆட் பண்றாங்க. எங்க அத்தா வந்து மசாலா வந்து உருண்டை உருட்டி வச்சாங்கல்ல, ஒவ்வொரு சட்டிக்கும் ஒவ்வொரு உருண்டை. அண்ணா வந்து அதை வந்து தண்ணியில கரைச்சு அதை உள்ள ஆட் பண்றாங்க. ஆனா அப்ப இந்த 4 சட்டி கஞ்சி காய்ச்சி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆரம்பிச்சதுல இருந்து? காலையில 10 ஆரம்பிச்சோம்னா மதியம் 1 மணி 1:30 முடிஞ்சிடும். 13 சட்டி செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஆமா, சும்மா ஒரு பேட்ச் ரெடி ஆகுறதுக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ நோம்பு கஞ்சி எவ்வளவு நேரம் குக் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா வாசமா இருக்கும். ஸோ மொத்தமா நோம்பு கஞ்சி எல்லாமே காய்ச்சி முடிக்கிறதுக்கு 1 மணிக்கிட்ட ஆயிரும். ஸோ பேட்ச் நம்ம குக் பண்றதுனால 1 மணி ஆயிரும் காய்ச்சி முடிக்கிறதுக்கு. டெய்லி 4 மணி to 4:30 மணிக்கு கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சிருவீங்களா? ஆமா, பொங்குஸ் பண்ணி கஞ்சி வந்து பொங்குஸ் பண்ணி தானே கொடுக்குறீங்க? ஆமா, பொங்குஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பொங்குஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? ஆமா, 3 மணி 3:30 பொங்குஸ் பண்ண ஆரம்பிச்சா 4:30 கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் பொங்குஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 4:30 மணி 5 மணிக்கு கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்குங்க இந்த கஞ்சி. நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், ஸோ அதனாலதான் வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ பாருங்க, அவ்வளோ வாசமா இருக்கு. நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவ்வளோ வெஜிடபிள்ஸ், அவ்வளோ அரிசி, அவ்வளோ மசாலா. ஸோ அடுத்து வந்து கறி போடுவாங்க, இன்னும் வாசம் ஏறும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி 10 கிலோ, பூண்டு 10 கிலோ, மொத்தம் 20 கிலோ அதை அரைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இதை வந்து 13 சட்டிக்கும் டிவைட் பண்ணி போட்டுருவாங்க. அடுத்து கோழி. ஸோ நெக்ஸ்ட் கோழி 40 கிலோ. ஸோ 40 கிலோ வந்து அரைச்சி வச்சிருக்காங்க. ஸோ 13 சட்டிக்கு. அந்த ஒவ்வொரு ஐட்டங்களும் ஆட் பண்ண அந்த வாசம் வந்து அப்படியே கூடிக்கிட்டே இருக்குதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாசம்,
அந்த இலை போட்டதுக்கு அப்புறம் வாசம் கொடுச்சு. இப்ப கோழி போடுறாங்க. ஸோ கோழி போட்டதுக்கு அப்புறம் என்ன வாசம் அதிகமா இருக்கும். கோழி ஆட் பண்ணிக்கிருக்காங்க, நல்ல வாசம் ஏறுதுங்க, கம கமன்னு இருக்கு. இந்த கீரை பேர் என்னன்னா சாவி கீரை. இது எத்தனை கிலோ போடுவீங்க? 15 கிலோ. 15 கிலோ. இந்த சாவி கீரை வந்து 15 கிலோ ஆட் பண்றாங்க. தமிழ்ல இதோட பேர் வந்து கடுகு கீரை. பாருங்க கிரீன் சில்லி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு, வெண்டிக்காய் மாதிரி இருக்குதுங்க. ஆல்ரெடி 4 சட்டிக்கு எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டாங்க. இப்ப அடுத்து ப்ரிப்பேர் பண்றது பாத்தீங்கன்னா அடுத்த சட்டிகளுக்கு. நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிடும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடும். இது எவ்வளவு நேரம் கொதிக்குதோ அவ்வளவு டேஸ்ட் ஏறுங்க. ஏன்னா அந்த அரிசியில நல்லா மசிஞ்சு, அந்த வெஜிடபிள் எல்லாமே மசிஞ்சு, அந்த கறி எல்லாமே மசிஞ்சு நமக்கு அப்படியே கூழ் மாதிரி இருக்குமா, சப்போஸ் அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த வாசம் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த வாசம் எல்லாமே ஏறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நல்லா கம்ம கம்ம கம்மன்னு இருக்கும். வருது, கம்ம கம்மன்னு இருக்குதா? லாஸ்டா வந்து அத்தா வந்து உப்பு ஆட் பண்றாங்க. ஒரு சட்டிக்கு 1 கிலோ. ஒரு சட்டிக்கு 1 கிலோ உப்பு. அடுத்து வந்து கீரை ஆட் பண்றாங்க. மஸ்ஜித் இந்தியாவோட கஞ்சி இவ்வளவு வாசமாவும் இவ்வளவு டேஸ்டாவும் இருக்கிறதுக்கு அத்தாவோட கைப்பக்கம் தான். எத்தனை வருஷம் நோம்பு கஞ்சி காய்ச்சிருக்கீங்க? 26 வருஷம் தான். 26 வருஷம் நோம்பு கஞ்சி. இங்க மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல தானா? இதே பள்ளிவாசல்ல தான் 26 வருஷம் ஆரம்பிச்சது. இங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அத்தாவுக்கு வந்து பாருங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். 26 வருஷம் நோம்பு கஞ்சி காய்ச்சிருக்காப்ல நம்ம மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல தான். உங்க பேரு தான்? என் பேர் சதகத்துல்லா. சதகத்துல்லா. சொந்த ஊர் வந்து கோசுக்குறிச்சி, நத்தம் பக்கத்துல, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கோசுக்குறிச்சி. ஸோ நீங்க மஸ்ஜித் இந்தியாவில் நிறைய பேர் கஞ்சி குடிச்சிருப்பீங்க. அந்த கஞ்சியை காய்ச்சது வந்து நம்ம அத்தா தான். 26 வருஷமா அத்தா வந்து கஞ்சி காய்ச்சிக்கிருக்காப்ல. எத்தனை கிலோ வரும்னா வந்து உள்ள வந்து ஒரு நாளைக்கு 650 பேர் நோம்பு வைக்கிறாங்க. ஓகே. உள்ள நோம்பு இஃப்தார் வந்து 650 நாங்க ரெடி பண்றோம். 650 பேருக்கு. 650 பேருக்கு வெளியே ஏறக்குறைய ஒரு 2000 பேர் வெளியே கஞ்சி வாங்கி போறாங்க. சோ டெய்லி பேக்கெட் பண்ணி குடிக்கிறீங்க. ஒரு பாக்கெட்டுக்கு குறைஞ்சளவு 4 பேர் 5 பேர் சாப்பிடுவோம். ஆமா ஆமா. ஓகே. அந்த கப்பு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் தான்? பள்ளிவாசல்ல வந்து ஒரு முறைன்னு சொல்லி 5000 வாங்குறாங்க. அப்புறம் உள்ள வந்து வடை கொடுக்குறாங்க, அவங்க தனியா ஒரு 1000 வாங்கிக்கிறாங்க. எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 6000 செலவாகுது. ஒரு நாளைக்கு மட்டும் 6000 செலவாகுது. ஏன்னா பள்ளி கமிட்டி வந்து சிறப்பாக செய்யறாங்க. கமிட்டி ஏஜிக்கு இருக்காங்கல்ல, அவங்க முறையா இடத்தையே பாத்தீங்கன்னா சுத்தமா வச்சிருக்காங்க. அது ரொம்ப கண்காணிப்பா இருக்கிறாங்க முறையா செய்யணும்னு சொல்லி. அதே மாதிரி அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா வேலை ஒரு வேலையை முடிய அதை நீட்டா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேங்காய் போல பெருசு 2 விட ஈஸியா இருக்கு. அடுத்து தேங்காய் பால் ஊத்த போறாங்க. தேங்காய் பால் எத்தனை லிட்டர் தான்? தேங்காய் பால் வந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர். சோ 13 சட்டிக்கு 40 லிட்டர். உங்களுக்கு கஞ்சிக்கு ஒரு டேஸ்ட் நெய்யே தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நோம்பு கஞ்சிக்கு பாத்துக்கிறீங்க, அந்த டேஸ்ட் வந்து நெய்யும் தேங்காய் பாலும் தான். கஞ்சியை கிண்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய இது, அடி பிடிக்காம உங்களுக்கு கிண்டுறதே மெயின். கஞ்சிக்கு உடைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அரிசியை வந்து நல்லா மசிச்சு விடணும். உடைச்சு விடணும், அடி பிடிக்காம இருக்கணும். அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா கரையணும்.
நெய் எடு எடுத்து ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்ததாக வந்து நெய். பார்த்து வழுகு பார்த்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டுரு. அப்படி அதில் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அடுப்பை அமர்த்திட்டாங்க. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ நோம்பு கஞ்சி வந்து டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தேங்காய் பால், இந்த நெய். வேலை நடந்துகிட்டே இருக்குது, ஒரு பக்கம் கிளீனிங் ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கு. கஞ்சி காய்ச்சிட்டாங்க. இப்ப அடுத்து வந்து தம் போட போறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதுல உள்ள கஞ்சியை ஃபுல்லா இதுல ஊத்த போறாங்க. கஞ்சி காய்ச்சியாச்சு. இப்ப தம் போட போறாங்க. அதுக்காக வந்து அதுல உள்ள கஞ்சியை ஃபுல்லா பெரிய சட்டியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிருக்காங்க. ஆவிக்கு எவ்வளவு பாத்தீங்களா, அவ்வளவு சூடா இருக்குதுங்க. கமன்னு இருக்குதுங்க நோம்பு கஞ்சியோட அந்த வாசம், நெய் வாசம். இப்ப அடுத்த பேட்ச் குக் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. தண்ணி நிறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வெளியானதுக்கு அப்புறம் அடுத்த இதை ஏத்திட்டாங்க. இப்ப அடுத்த இது வெளியானதுக்கு அப்புறம் அடுத்த இதை ஏத்திடுவாங்க. இந்த மாதிரி வந்து 1 மணி வரைக்கும் குக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டு சட்டி காலி பண்ணிட்டாங்க. இப்ப 3வது சட்டி. இப்ப 3வது சட்டி காலி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, 2 சட்டி காலி பண்ணி 2 சட்டி ஏத்திட்டாங்க. தண்ணீரை தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப 3வது சட்டி காலி பண்ணிட்டாங்க. அடுத்து கஞ்சி செய்யறதுக்காக அடுப்பை பத்த வைக்கிறாங்க. தம் போட போறீங்களா? ஆமா, தம் போட போறேன். புதினா தலை போறேன். புதினா. சரி. இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து புதினா இலை, மல்லி இலை எல்லாமே போட்டுக்கிருக்காங்க. அதான் எல்லாரும் நோம்பு பிடிச்சிருக்கீங்க. எல்லாம் நோம்பு தான். சஹர் வச்சதுல இருந்து வேலை பார்த்துருக்காங்க. இஃப்தார் வரைக்கும் வேலைதான். களைப்பா இருக்காதா? பழகிருச்சுதா? மாசம் பழகிட்டு அப்படி பழகிருச்சு. எல்லாரும் நோம்புதான். எல்லாமே நோம்பு. கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நல்லா ஹீட்டா இருக்கு, நல்லா அனலா இருக்கு. நல்லா அனலா இருக்குது. வெளியே வந்தாதான் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமா இருக்குது. அப்போ வந்து நோம்பு வச்சு ஃபஜர் தொழுதுல இருந்து வேலை 1 மணி வரைக்கும் கஞ்சி காய்ச்சுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொங்குஸ் பண்றது, இஃப்தாருக்கு ரெடி பண்றது, இப்போ நினைச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கொஞ்சம் மல்லித்தலை. ஃபர்ஸ்ட் புதினா, அப்புறம் மல்லி. ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீட் அழகா இருக்கு. மூடியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக எல்லாமே பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. ஸோ 4 சட்டி. 2வது ஷிஃப்ட் தண்ணி வந்து ரொம்ப பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அப்புறம் சேம் ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே.
அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆட் பண்றதுக்கு கறி, வெந்தயம், துவரம்பருப்பு, கேரட்டு, பச்சை மிளகாய், புதினா இலை, மல்லி இலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே ப்ரிப்பேரா இருக்கு. இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவில் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய். பார்க்கலாம். பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, தங்களுக்கும் அண்ணா. பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. ஓகே அண்ணா. இப்போ பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேருண்ணா? ரியாஸ் கான். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ.